வணக்கம். நாம எல்லாரும் நம்ம வாகனத்தை ரொம்ப பத்திரமா பாத்துக்கிறோம். ஆனா அதுக்கு ஒரு கவசம் மாதிரி இருக்கிற மோட்டார் இன்சூரன்ஸ் பத்தி நமக்கு எந்த அளவுக்கு தெரியும்? வாங்க, அடுத்த சில நிமிஷங்கள்ல உங்க வாகனத்துக்கு ஒரு முழுமையான பாதுகாப்பு கோட்டைய எப்படி கட்டுறதுன்னு ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். முதல்ல நீங்களே உங்கள ஒரு கேள்வி கேட்டுக்குங்க. உங்ககிட்ட இருக்கிற இன்சூரன்ஸ் பாலிசி உண்மையிலே உங்களை காப்பாத்துதா? அதுல என்னென்னலாம் கவர் ஆகும், எது ஆகாதுன்னு உங்களுக்கு தெளிவா தெரியுமா? நம்மள நிறைய பேருக்கு இதுல ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும். ஆனா கவலையே படாதீங்க, இன்னைக்கு அந்த எல்லா சந்தேகத்தையும் கிளியர் பண்ணிடலாம். எந்த ஒரு வாகன பாதுகாப்பும் முதல்ல ஒரு சட்ட ரீதியான கடமையிலிருந்து தான் ஆரம்பிக்குது. இத நாம கட்டப்போற இன்சூரன்ஸ் கோட்டையோட முதல் மற்றும் முக்கியமான ஃபவுண்டேஷனும் வச்சுக்கலாம். இதுதாங்க அந்த ஃபவுண்டேஷன். சட்டப்படி ஒவ்வொரு வாகன ஓனர்கிட்டயும் கண்டிப்பா இருக்க வேண்டிய குறைந்தபட்சம் இன்சூரன்ஸ் இது. நாம இத தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ்னு சொல்லுவோம். சிம்பிளா சொல்லணும்னா, உங்க வண்டியால ஒரு விபத்தாகி மத்தவங்களுக்கோ இல்ல அவங்களோட பொருளுக்கோ ஏதாவது சேதம் ஆச்சுன்னா இந்த இன்சூரன்ஸ் அவங்கள பாதுகாக்கும். ஆனா ஒரு முக்கியமான விஷயத்த நல்ல கவனிங்க, இது உங்க சொந்த வண்டிக்கு ஆகிற டேமேஜ கவர் பண்ணாது. இப்போ இந்த ஸ்லைட கொஞ்சம் பாருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இடது பக்கம் இருக்கிறது சட்டப்படி கட்டாயமான தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ். இது மத்தவங்கள பாதுகாக்கிறதுக்காக. வலது பக்கம் இருக்கிறது உங்க விருப்பப்படி எடுக்கிற ஓன் டேமேஜ் இன்சூரன்ஸ். இது உங்க காசையும் உங்க வண்டியையும் பாதுகாக்கிறதுக்காக. இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். சரி, இப்போ ஃபவுண்டேஷன் போட்டாச்சு. நம்ம சட்டரீதியான கடமையை முடிச்சிட்டோம். வாங்க இப்போ கோட்டையோட அடுத்த கட்டத்துக்கு போகலாம். அதாவது, நீங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வாங்குன வண்டிய எதிர்பாராத சேதங்கள்ல இருந்து எப்படி காப்பாத்துறதுன்னு பார்க்கலாம். இததான் நாம ஓன் டேமேஜ் இன்சூரன்ஸ்னு சொல்றோம். ஒருவேளை ஆக்சிடென்ட், திருட்டு, தீ விபத்து இல்லன்னா வெள்ளம் மாதிரி இயற்கை சீற்றத்தினால உங்க வண்டிக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதனால வர பண நஷ்டத்திலிருந்து இதுதான் உங்களை காப்பாத்தும். இது உங்க வாகனத்துக்கான ஒரு உண்மையான ஷீல்டு மாதிரி. இந்த ஸ்லைடு பாருங்க, ஒரு சிம்பிள் கணக்கு மாதிரி எவ்வளவு அழகா விளக்குது. சட்டப்படி கட்டாயமான தேர்ட் பார்ட்டி கேடயம், அதோட உங்க வண்டியை பாதுகாக்கிற உங்க சொந்த கேடயம், இது ரெண்டையும் ஒன்னா சேட்டா கிடைக்கிறது தான் காம்ப்ரிஹென்சிவ் பாலிசி. இதுதான் உங்க வண்டிக்கு ஒரு 360 டிகிரி முழுமையான பாதுகாப்பு. அப்போ உங்க பாலிசி எவ்ளோ நாளைக்கு செல்லுபடியாகும்? பொதுவா ஓன் டேமேஜ் பாலிசிய ஒவ்வொரு வருஷமும் நாம ரினியூ பண்ணணும். ஆனா புதுசா வண்டி வாங்குறவங்களுக்கு ஒரு சின்ன மாற்றம் இருக்கு. புது கார்களுக்கு தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ 3 வருஷத்துக்கும், புது 2 வீலர்களுக்கு 5 வருஷத்துக்கும் லாங் டேர்மா எடுக்கிறது இப்போ கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. உங்க காம்ப்ரிஹென்சிவ் பாலிசி ஒரு ஸ்ட்ராங்கான கோட்டைனா, ஆட் ஆன்கள் அந்த கோட்டைக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா பவர் கொடுக்கிற ஸ்பெஷல் ஷீல்ட்ஸ் மாதிரி. உங்க தேவைக்கேத்த மாதிரி இந்த கூடுதல் பாதுகாப்பை நீங்க தேர்ந்தெடுத்து உங்க பாலிசியை இன்னும் பலப்படுத்திக்கலாம். இங்க சில பிரபலமான ஆட் ஆன்களை பார்க்கலாம். ஜீரோ டிப்ரிசியேஷன், இன்ஜின் பாதுகாப்பு, ரோட் சைடு அசிஸ்டன்ஸ்னு ஒவ்வொன்றும் ஒரு ஸ்பெஷல் பவர் மாதிரி. உதாரணத்துக்கு, ரோட் சைடு அசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நடு ரோட்ல வண்டி நின்னுடுச்சுன்னா ஒரு ஹீரோ மாதிரி வந்து அது உங்களுக்கு உதவி பண்ணும். இதுல ரொம்பவே பாப்புலரான ஒண்ணுதான் இந்த ஜீரோ டிப்ரிசியேஷன் கவர். இது என்ன பண்ணும்னா, கிளைம் பண்றப்போ உங்க வண்டியோட பாகங்கள் பழையதாகிடுச்சுன்னு சொல்லி அதோட தேய்மான மதிப்பா, அதாவது டிப்ரிசியேஷனை கழிக்காம முழு தொகையையும் இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுத்துடும். இதனால உங்க பாக்கெட்ல இருந்து பெருசா பணம் செலவாகாது. இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறது ஒரு பக்கம்னா, தேவைப்படும் போது அதை சரியா பயன்படுத்துறது இன்னொரு முக்கியமான விஷயம். உங்க ஷீல்டை எப்படி யூஸ் பண்றது, அதாவது கிளைம் எப்படி பண்றது, சேஃபா வண்டி ஓடுறதால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு இப்ப பார்க்கலாம். கிளைம் பண்றதெல்லாம் ஏதோ பெரிய கஷ்டமான வேலைன்னு நினைக்காதீங்க. இந்த 4 சிம்பிள் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணா போதும். 1. சம்பவம் நடந்த உடனே இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணுங்க. 2. தேவையான டாக்குமெண்ட்ஸை ரெடியா வச்சுக்குங்க. 3. அவங்க அனுப்புற சர்வேயர் வந்து டேமேஜை பாப்பாரு. 4. அவங்க சொல்ற கேரேஜ்ல வண்டியை சரி பண்ணி கிளைமை செட்டில் பண்ணுங்க. அவ்வளவுதான். இந்த நம்பரை பாருங்க, 50%. யோசிச்சு பாருங்க, உங்க இன்சூரன்ஸ் பிரீமியம்ல பாதிக்கு பாதி டிஸ்கவுண்ட் கிடைச்சா எப்படி இருக்கும்? இது எப்படி சாத்தியம் யோசிக்கிறீங்களா? இதுக்கு பதில் நோ கிளைம் போனஸ், சுருக்கமா NCB. நீங்க ஒரு பாலிசி வருஷம் முழுக்க எந்த கிளைமும் பண்ணாம வண்டிய பத்திரமா ஓட்டுனீங்கன்னா அடுத்த வருஷம் ரினியூ பண்ணும்போது உங்க பிரீமியம்ல டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இது நீங்க ஒரு சேஃபான டிரைவர்னு இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்கிற ஒரு ரிவார்டு மாதிரி. இதே மாதிரி தொடர்ந்து 5 வருஷம் கிளைம் பண்ணாம இருந்தீங்கன்னா உங்க தள்ளுபடி 50% வரைக்கும் போகும். சூப்பர் இல்ல? சரி, கடைசியா ஒரு ஸ்மார்ட்டான வாகன ஓனரா உங்க பாலிசியை இன்னும் சூப்பரா நிர்வகிச்சு பணத்தை எப்படி மிச்சப்படுத்துறதுன்னு சில எக்ஸ்பர்ட் டிப்ஸ் பார்க்கலாம். உங்க பிரீமியத்தை குறைக்கணுமா? ஏதோ சில சிம்பிள் வழிகள். நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச NCB டிஸ்கவுண்ட்டை ரினியூவல் அப்ப மறக்காம பயன்படுத்துங்க.
உங்க வண்டியோட மார்க்கெட் வேல்யூ அதாவது ஐடிவிய சரியா ஃபிக்ஸ் பண்ணுங்க. தேவையில்லாத ஆட்-ஆன்களை நீக்கிடுங்க. அப்புறம் ரொம்ப சின்ன சின்ன டேமேஜ்க்கெல்லாம் கிளைம் பண்ணாம விட்டீங்கன்னா உங்க என்சிபி தப்பிக்கும். இது லாங் ரன்ல உங்களுக்கு பெரிய பணத்தை மிச்சப்படுத்தும். இப்போ உங்களுக்கு மோட்டார் இன்சூரன்ஸ் பத்தி ஒரு தெளிவான ஐடியா கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். அதனால உங்க அடுத்த பாலிசி ரினியூவல் அப்போ உங்க தேவை என்னன்னு யோசிச்சு உங்க பாதுகாப்பு கோட்டைக்கு எந்த புது கேடயத்தை சேர்க்க போறீங்கன்னு முடிவு பண்ணுங்க. பாதுகாப்பான பயணம் அமையட்டும்.